Hello everyone, welcome to Soul of Medico. ஸோ இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் சாப்டர் 8 டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் லைட் இருக்கு இல்லையா, அந்த சாப்டர் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன் பிட்வீன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி ஷோ ஆகும் ஸ்க்ரீனில். அதை நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இத்தனை பேர் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, the wavelength of an electron and wavelength of a photon of same energy are related by. அதாவது இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரானுக்கும் எனர்ஜி சேமாக இருக்குது. ஒரு ஃபோட்டான் இருக்குது, ப்ரோட்டான் கிடையாது, ஃபோட்டான். அந்த ஃபோட்டானோட எனர்ஜியும் சேமாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு பேர்த்துக்குமான ரிலேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியும். கொஷினில் வந்து 2 திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எலக்ட்ரான், இன்னொன்று வந்து ஃபோட்டான். கரெக்டாக? இப்போ இந்த எலக்ட்ரான் அப்படின்னா வேவ்லென்த்துக்கும் எனர்ஜிக்குமான ரிலேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வேவ்லென்த் ஆஃப் த எலக்ட்ரான் விச் இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை ரூட் ஆஃப் 2mEன்னு எழுதலாமா? இது வந்து டி ப்ராக்லி ஹைப்போதேசிஸ். h பை பின்னு படிச்சிருப்பீங்க. அந்த p அப்படிங்கிறது மொமெண்டம். மொமெண்டமுக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2mEன்னு எழுதிக்கலாமா? அப்போது எனர்ஜிக்கும் அதே மாதிரி இந்த வேவ்லென்த்துக்குமான ரிலேஷன் தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபோட்டானில் எனர்ஜிக்கும் வேவ்லென்த்துக்கு எனர்ஜி ரிலேஷன் என்ன? E இஸ் ஈக்குவல் டு hc டிவைடட் பை லேம்டா. கரெக்டாக? இப்போது சேம் எனர்ஜி சொல்லிட்டாங்களா, அப்போ எனர்ஜி ஈக்குவல் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எனர்ஜி கண்டுபிடிங்க. என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணுவோம். லேம்டா இ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் டிவைடட் பை 2mEன்னு எழுதலாமா? அப்போ இதிலிருந்து நீங்கள் E கண்டுபிடிச்சிங்கன்னா E விச் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் டிவைடட் பை 2m லேம்டா இ ஸ்கொயர். கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எனர்ஜியும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போது LHS ஈக்குவலாக இருந்தால் RHSும் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ HC டிவைடட் பை லேம்டா பியும் h ஸ்கொயர் டிவைடட் பை 2m லேம்டா இ ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. அப்போ லேம்டா பி விச் இஸ் ஈக்குவல் டு 2m லேம்டா இ ஸ்கொயர் டிவைடட் பை h. இந்த ஹெச் கேன்சல் பண்ணிக்கிறேன், இங்கே கீழே சி இருக்கும். அப்போ இதுலேருந்து லேம்டா பி விச் இஸ் ஈக்குவல் டு 2mc டிவைடட் பை h இன்ட்டு லேம்டா இ ஸ்கொயர் எழுதலாமா? இப்போ இந்த கொஷினில் ப்ரொபோர்ஷனல் இருக்குது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 2m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் உங்களுக்கே தெரியும் 9.1 இன்ட்டு 10⁻31 kg, அதுவும் கான்ஸ்டன்ட். அண்ட் சி ஸ்பீட் ஆஃப் லைட் 3 இன்ட்டு 10⁸, அதுவும் கான்ஸ்டன்ட். h வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதுவும் கான்ஸ்டன்ட் தான். அப்போ இதெல்லாம் தூக்கிட்டு ஒரு ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் போட்டுக்கலாம். அப்போ லேம்டா பி விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா இ ஸ்கொயர். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? டி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின். அண்ட் இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்குது. அது எலக்ட்ரானை வந்து பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜில் ஆக்சிலேட் பண்ணுறாங்க. இப்போ அதே மைக்ரோஸ்கோப்பை அந்த எலக்ட்ரானை வந்து இந்த வோல்டேஜில் ஆக்சிலரேட் பண்ணால் டி ப்ராக்லி வேவ்லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம ரிலேஷன் நமக்கு தெரியணும் இல்லையா? நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னது? டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு 3 மார்க்கில் படிச்சிருப்பீங்க. அதோட ஃபார்முலா என்ன? லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1224 டிவைடட் பை ரூட் ஆஃப் வி ஆம்ஸ்ட்ராங் நாட் ஆம்ஸ்ட்ராங். கரெக்டாக? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது இதுலேருந்து? வேவ்லென்த் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். இந்த கொஷினில் வோல்டேஜ் என்ன பண்ணுறாங்க? 16 கிலோ வோல்ட்டில் இருந்து 224 கிலோ வோல்ட்டாக மாற்றுறாங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணால் டி ப்ராக்லி வேவ்லென்த் என்ன ஆகும்? டி ப்ராக்லி வேவ்லென்த் கண்டிப்பாக கம்மியாகும். அப்போது கொஷினில் இன்க்ரீஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த 2 ஆப்ஷனை டெலீட் பண்ணிடலாம். ஏன்? நமக்கு கம்மியாகும் அப்படின்னு தெரியும். அப்போ இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ரிலேஷன் எழுதுங்க. அதாவது லேம்டா டேஷ் அப்படிங்கிறது 224 இந்த வோல்டேஜில் இருக்கும்போது இருக்கக்கூடிய வேவ்லென்த்து டிவைடட் பை லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் V2 டிவைடட் பை V1 எழுதலாமா? V1 டிவைட் பை V2. ஏன் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக. அப்போ லேம்டா டேஷ் மேலே இருந்ததுன்னா அந்த லேம்டா டேஷுடைய வோல்டேஜ் என்ன? V2, அது கீழே இருக்கும்.
அண்டு லேம்டா கீழே இருந்ததுன்னா லேம்டா ரேஜ் வோல்டேஜ் V1 கீழே இருக்கும். அப்போ V1 உடைய வேல்யூ என்ன 14 அண்ட் V2 உடைய வேல்யூ என்ன 2 2 4. அப்போ இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 16 வருமா. அப்போ ரூட் ஆஃப் 16 வருது. அண்ட் இது நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா 1/4 வரும். இதுலேருந்து லேம்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை 4 வருதா. அப்போ வேவ் லென்த் என்ன ஆகுது, வேவ் லென்த் வந்து 4 டைம்ஸ் டிகிரிஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினில் வேவ் அசோசியேட்டட் வித் எ மூவிங் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ். இந்த மாஸ் have same wavelength as the electron moving with the speed. அப்போ velocity of the particle என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதா, அப்போடைய வேவ் லென்த்துக்கு ஃபார்முலா என்ன h டிவைடட் பை எம்பி விபி. இதே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த எலக்ட்ரானுடைய வேவ் லென்த் ஃபார்முலா என்ன h டிவைடட் பை எம்இ விஏ. இந்த ரெண்டு வேவ் லென்த் என்ன சொல்லியிருக்காங்க ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு வேவ் லென்த் ஈக்குவல் அப்படின்னா நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், ஹெச் கேன்சல் ஆகிரும். அதாவது ஹெச் டிவைடட் பை எம்பி விபியும் ஹெச் டிவைடட் பை எம்இவியும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஹெச் கேன்சல் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் எம்பிவிபி இஸ் ஈக்குவல் டு எம்இவின்னு வருமா. இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் கேட்குறாங்க. இப்போ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்ன 9.1 into 10 to the power minus 31 and velocity of the electron வந்து 6 into 10 to the power 6 divided by என்ன கேட்குறாங்க mass of the particle கேட்குறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா mass of the particle எதில் கொடுத்துருக்காங்க, கிராமில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம், கிலோகிராமில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது 3 into 10 to the power minus 9 கிலோகிராம் எழுதிக்கலாம். புரிஞ்சுதா, கன்வர்ஷன் தெரியும் இல்லையா, கிராம்லேருந்து கிலோகிராமாக மாற்றிருக்கு, அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அண்ட் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா 9 into 6 டிவைடட் பை 3 9.1 இருக்குது. 1 minute 9.1 அண்ட் 3யும் 6யும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். அப்போ 2 into 10 to the power minus 31 ப்ளஸ் 6 + 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வருமா. ஓகே. அண்ட் இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 18.2 into 10 to the power minus 31 15 இருக்குது. அப்போ 2 இங்கே லெவல் வரும் 6 1. அப்போ 10 to the power minus 16 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வருது. அண்ட் இந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன்லையும் இருக்காது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 18.2 into 10 to the power 16 இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வரும் 1.82 into இந்த 10ஆல் டிவைட் பண்ணதை மேலே கொண்டு போனால் 10 to the power minus 15 அப்படின்னு வரும். ஸோ என்ன பண்ணிக்க கொண்டு புரிஞ்சுதா, அதாவது இந்த 10 வந்து இது கூட சேர்த்து 10 to the power minus 15 எழுதிட்டேன். அண்ட் இந்த 10ஆல் டிவைட் பண்ணனா 1.82 வரும். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின், ஸோ இதே மாதிரி நிறையா கொஷின் வந்து நம்ம புக்கில் இருக்குது. நான் எப்படி மட்டும் சொல்கிறேன். இது ஒன்றுமே இல்லை, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் தெரிஞ்சால் போதும். ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் என்ன, ஹெச்எஸ்சி டிவைடட் பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஸ்சி டிவைடட் பை லாம்டா நாட் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம். சப்போஸ் கைனட்டிக் எனர்ஜி கொடுக்கல அப்படின்னா ஹெச்எஸ்சி டிவைடட் பை லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஸ்சி டிவைடட் பை லாம்டா நாட் ப்ளஸ் இவிவி அப்படிங்கிறது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இந்த லாம்டா நாட் அப்படிங்கிறது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இந்த ஹெச்எஸ்சி டிவைடட் பை லாம்டா நாட் இந்த ஓல் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் லைட்டோடைய வேவ் லென்த்து. அண்ட் ஹெச்எஸ்சி டிவைடட் பை லாம்டா அப்படிங்கிறது இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜி. இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இது தெரிஞ்சாவே போதும், இந்த கொஷின் வந்து எழுதிடலாம் ஈஸியாக. இப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து 2 கேஸ் இருக்குது. அதாவது இந்த கொஷின் நீங்கள் படிங்க, நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாம்டா அப்படிங்கிற வேவ் லென்த் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் அந்த லாம்டா அப்படிங்கிற அந்த வேவ் லென்த் கொண்ட ஒரு லைட் வந்து மெட்டல் சர்ஃபேஸில் பரும்போது எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுதா, அந்த எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான பொட்டென்ஷியல் வந்து V. சப்போஸ் அதே சர்ஃபேஸ் வந்து 2 லாம்டா அப்படிங்கிற வேவ் லென்த் இருக்கக்கூடிய லைட் வந்து படும்போது அந்த சர்ஃபேஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான பொட்டென்ஷியல் வந்து V/4 இருந்தால்
அந்த த்ரெஷோல்டு வேவ்லென்த் ஆஃப் த மெட்டாலிக் சர்ஃபேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, இது 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கொஷினில். அண்ட் அந்த கண்டிஷன்ஸை போட்டு ஈக்குவேஷன் எழுதி அதை 2 சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சது. இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொன்னாங்க, ஹெச்சி டிவைடட் பை லேம்டாங்கிற லைட். அப்போ ஹெச்சி டிவைட் பை லேம்டாவா, விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி டிவைடட் பை லேம்டா நாட் ப்ளஸ் இவி நாட். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் லேம்டா கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வீடிங் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கண்டிஷனில் லேம்டா வந்து 2 லேம்டா கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச்சி டிவைடட் பை 2 லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி டிவைடட் பை லேம்டா நாட். அதே சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னனால ஒர்க் ஃபங்க்ஷன் மாறாது. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் எந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இருந்ததோ அதே தான் செகண்ட் கேஸ்லேயும் இருக்கும். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து v/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ v டிவைடட் பை 4 கரெக்டாக. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சது. இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2h, அதாவது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் செகண்ட் ஈக்குவேஷனை. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, hc டிவைடட் பை 2hc டிவைடட் பை லேம்டா which is equal to 4hc divided by lambda naught plus evன்னு வருமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2hc divided by lambda minus hc divided by lambda which is equal to 4hc divided by lambda naught minus hc divided by lambda naught plus ev minus ev. ஓகேங்களா. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஹெச்எஸ்சி டிவைடட் பை லேம்டா வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 3hc டிவைடட் பை லேம்டா நாட். இதில் இருந்து ஹெச்எஸ்சியும் கேன்சல் ஆகிரும். அது நமக்கு லேம்டா நாட் த்ரெஷோல்டு தானே கேட்குறாங்க. அப்போ லேம்டா நாட் விச் இஸ் ஈக்குவல் டு 3 லேம்டா. வேலையும் முடிஞ்சது. ஒன்றுமே இல்லை, 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணி அண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா வேலையும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஷின், இஃப் எ லைட் ஆஃப் வேவ் லென்த், இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ஆகுது, இன்சிடென்ட் ஆன் எ மெட்டல் வித் அ ஒர்க் ஃபங்க்ஷன், the electrons are emitted, then the wavelength of the wave associated with the emitted electron எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு மெட்டல் இருக்குது, ஆக்சுவலி ஒரு மெட்டல் இருக்குங்க. அந்த மெட்டலில் இந்த 330 நானோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த வேவ்லென்த் கொண்ட லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது அண்ட் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் எமிட் ஆகுது. இந்த எலக்ட்ரானுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும், அந்த வெலாசிட்டி இருந்தால் மொமெண்டம் இருக்கும். டி ப்ராக்லி ஹைப்போதீசிஸ் என்ன சொல்லுது, எல்லா மூவிங் பார்ட்டிகளுமே ஒரு வகையான வேவ்வால் அசோசியேட் ஆகிருக்கும். அப்படியே ஃபார்மில் என்ன சொன்னாங்க, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக. இந்த மொமெண்டம் இப்போல்லாம் நம்ம எனர்ஜி வச்சு எழுதணும்னா h டிவைடட் பை √2mk அப்படின்னு வரும். அப்போ இந்த எமிட்டட் எலக்ட்ரானுடைய கைனட்டிக் எனர்ஜி தெரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய வேவ்லென்த் கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ நம்ம ஏம் என்ன, கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அந்த கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேவ்லென்த் கிடச்சிரும். ஓகேங்களா. இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 330 நானோமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த லைட்டோடைய வேவ்லென்த் என்ன இந்த லைட்டோடைய எனர்ஜி என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஹெச்எஸ்சி டிவைடட் பை லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு பை நாட் ப்ளஸ் மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி. இந்த கைனட்டிக் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ணுவோம், வேவ் லென்த்தை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ஹெச்எஸ்சி பை லேம்டாங்கிறது அந்த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் லைட்டாக. நீட் அண்ட் ஜேஇஇ இந்த இடத்துலலாம், அது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். போய் இந்த இப்போ நீங்கள் ஆக்சுவல் மெத்தடில் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 6.626 into 10 to the power minus 34 into 3 into 10 to the power 8 divided by 330 into 10 to the power minus 9 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. பட் ஜேஇஇ நீட்லலாம் அந்த அளவுக்கு டைம் இருக்காது. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஹெச்யும் சியும் நாங்கள் ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ரெடிமேட் ஃபார்முலா வந்து நாங்கள் மேக் பண்ணி வச்சுருப்போம். அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதன் ஃபார்முலா என்ன அப்படின்னா, எனர்ஜி which is equal to 1240 divided by wavelength in nanometer. ஓகேங்களா. அப்போ இந்த வேவ்லென்த் என்ன சொல்லியிருக்காங்க, 330 நானோமீட்டர் சொல்லியிருக்காங்களா. இப்போ 1240 டிவைடட் பை 330 நானோமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3.75 அப்படின்னு வரும். நானும் அதை செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து அதாவது நீட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த திங் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணல, நானும் இப்போ கால்குலேட்டர் டிவைட் பண்ணிக்கிறோம். அந்த 3.75 அப்புறம் அப்படியே
3.75 75 போயிட்டே இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக 3.75 எடுத்துக்கலாம். அண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்கும், ஜூலில் இருக்காது, எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும். அப்போ எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் என்ன 3.75. அப்போது இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா 3.75 விச் இஸ் ஈக்குவல் டு 3.55 ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். இதில் இருந்து நீங்கள் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிங்கன்னா KE max which is equal to 0.20 வருமா, 0.20 எலக்ட்ரான் வோல்ட். அண்ட் இதுதான் வந்து அந்த எனர்ஜி, அந்த எலக்ட்ரான் வெளியே வந்து தான் அந்த எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி. அப்போ வேவ் லென்த் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை √2mk. இங்கே Planck constant 6.626 into 10 to the power minus 34 divided by 2 into mass of the electron 9.1 into 10 to the power minus 31. அண்ட் கைனடிக் எனர்ஜி வந்து நம்ம எப்பவுமே ஜூலாக தான் எழுதணும். இங்கே நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். 0.2 இன்ட்டு ஜூலில் மாற்றணுன்னா 1.6 இன்ட்டு 10 to the power minus 19 மல்டிப்ளை பண்ணிப்போம். அண்ட் இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2.75 இன்ட்டு 10 to the power minus 9 மீட்டர் அப்படின்னு வரும். இதான் லாம்டா. பட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவலண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன அஷ்யூம் பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து வெளியே வந்துச்சுல, அந்த எலக்ட்ரானுக்கு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கிறதா நம்ம அஷ்யூம் பண்ணியிருப்போம். பட் ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாகவே பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த ஐன்ஸ்டீனில் பார்க்கும்போது நீங்கள் அந்த எலக்ட்ரானுக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான் வந்து எந்த ஒரு எனர்ஜியும் லாஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு அஷ்யூம் பண்ணி தான் நம்ம கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் அப்படின்னு எழுதியிருப்போம். பட் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அதாவது இது மேக்ஸிமமாக இருந்தால் லாம்டா என்னவாக இருக்கும், மினிமமாக இருக்கும். அப்போ மினிமம் இந்த வேவ்லென்த் இருக்கும், இதுவாக இருக்கலாம், இல்லை இதை விட அதிகமாக இருக்கலாம். இப்போ எந்த ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்குது, பி ஆப்ஷன் தான் அந்த மாதிரி இருக்குது. 2.75 இன்ட்டு 10 to the power minus 9 இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே அதிகமாகவும் இருக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின். அண்ட் இந்த கொஷின் சேம் கொஷின், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோன்னா அந்த ஒரு மெத்தடு 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, அதே கொஷின் தான் இதுவுமே. எப்படி பண்ண சொல்லுவாங்க, ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த வேவ்லென்த் ஆஃப் லைட்டு இன்சிடென்ட் ஆகுது. அப்போ HC டிவைட் பை லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம வந்து HC டிவைட் பை லாம்டா நாட் போட தேவையில்லை, ஒர்க் ஃபங்க்ஷன் பை நாட் ப்ளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எமிட்டட் ஆஃப் த எலக்ட்ரான் இந்த செகண்ட் கேஸ். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த இதில் இந்த ஈக்குவேஷனில் கைனடிக் எனர்ஜி K1 அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் HC டிவைடட் பை செகண்டில் வந்து லாம்டா பை 2 அப்போ லாம்டா இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு பை நாட் ப்ளஸ் K2ன்னு எழுதிக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா if the maximum kinetic energy of the emitted photoelectron in the second case K2 வந்து K2 which is equal to is 3 times that in the first case 3 into K1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ K2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 3K1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 2HC டிவைடட் பை லாம்டா which is equal to பை நாட் ப்ளஸ் 3K1 எழுதிக்கலாமா. அண்ட் இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3HC டிவைடட் பை லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 3 பை நாட் ப்ளஸ் 3K1. அண்ட் இந்த ஈக்குவேஷனையும் இதையும் நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 3HC டிவைடட் பை லாம்டா மைனஸ் 2HC டிவைடட் பை லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2 பை நாட் வருமா. அப்போ இதிலிருந்து பை நாட் 2 பை நாட் விச் இஸ் ஈக்குவல் டு HC டிவைடட் பை லாம்டான்னு எழுதலாம். அப்போ இதில் வந்து பை நாட் கண்டுபிடிச்சிங்கன்னா பை நாட் விச் இஸ் ஈக்குவல் டு HC டிவைடட் பை 2 லாம்டா. அப்போ ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும், ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் அண்ட் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அண்ட் இதுவும் அதே மாதிரியான கொஷின் தான், ஈக்குவேஷன் எழுதணும் அண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இன் photoelectric emission a radiation whose frequency is 4 times that of threshold frequency, அது வந்து ஒரு சர்டைன் மெட்டலில் வந்து இன்சிடென்ட் ஆகுது. தென் மேக்ஸிமம் பாசிபிள் வெலாசிட்டி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான், அதாவது h nu is equal to h nu நாட் ப்ளஸ் ½ into m v ஸ்கொயர் எழுதலாமா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா
ஃப்ரீக்வன்சி வந்து 4 டைம்ஸ் தான் threshold ஃப்ரீக்வன்சி. அப்போது மியூக்கு பதிலாக 4 மியூ நாட் எழுதிக்கலாமா? இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4h மியூ நாட் விச் இஸ் ஈக்குவல் டு h மியூ நாட் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு எம் வி ஸ்கொயர். அண்ட் இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 3h மியூ நாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ இதிலிருந்து நமக்கு v தானே கேட்குறாங்க. அப்போ v இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6h நியூ நாட் டிவைடட் பை எம்னு வரும். அது நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா v விச் இஸ் ஈக்குவல் டு 6h நியூ நாட் டிவைடட் பை எம். இதுக்கு ரூட். வெரி சிம்பிள், பி ஆப்ஷன். அண்ட் 8th கொஸ்டின். இந்த கொஸ்டினில் வந்து 2 ரேடியேஷன் வித் ஃபோட்டான் எனர்ஜி ரெஸ்பெக்டிவ்லி ஆர் ஃபாலிங் ஆன் த மெட்டாலிக் சர்ஃபேஸ் சக்ஸசிவ்லி. ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு அந்த 2 கேஸஸ்க்குமான மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, இதுவும் வந்து பார்த்தா அதே ஈக்குவேஷன் தான். என்ன ஈக்குவேஷனு? ஹெச்எஸ்சி, இது எனர்ஜி டேட்டா கொடுத்துட்டாங்க. அப்போ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் விச் இஸ் ஈக்குவல் டு பை ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு எம் வி ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ இதில் இருந்து நீங்கள் 2 கேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எனர்ஜி, ஃபஸ்ட் எனர்ஜி வந்து 0.9 which is equal to work function of the metal வந்து 0.6 plus half into m v1 square. and இதிலிருந்து வந்து பார்த்தா half m v1 square உடைய வேல்யூ வந்து 0.3 அப்படின்னு வந்திருக்கு. செகண்ட் கேஸ் வந்து 3.3. அப்போ 3.3 which is equal to 0.6 plus half m v2 square. இது வந்து half into m v2 square வந்து என்ன வந்திருக்கும் உங்களுக்கு 2.7 வருமா? 2.7 தான் வரும். அப்போ இதில் வந்து நீங்கள் ரேஷியோ எடுத்திங்கன்னா v1 டிவைடட் பை இந்த ஈக்குவேஷன் இதை 2ன்னு எடுத்துக்கோங்க அண்ட் இதை வந்து 1 எடுத்துக்கோங்க. அப்போ இதை வந்து டிவைட் பண்ணுறோம். 1 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு v1 டிவைடட் பை v2 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0.3 டிவைடட் பை 2.7. இதிலிருந்து 3 டிவைடட் பை 27 எழுதலாம் விச் இஸ் ஈக்குவல் டு 1/9. அதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா v1 டிவைடட் பை v2 விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு வரும். இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். மோஸ்ட்டாக இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். அதனால் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நான் அந்த டைம் பீயிங்காக நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஷின், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரியான கொஷின் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். பட் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் வந்துச்சு, நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணல, அந்த மாதிரியான கொஷின்லாம் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஷின் எடுத்துக்கோங்க. இந்த கொஷினில் உங்களால் இது சால்வ் பண்ண முடியுமா? டைம் இருக்குமா அந்தளவுக்கு? பட் அந்தளவுக்கு டைம் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு நீங்கள் லாக் எடுத்து எப்போ சால்வ் பண்ணுறது? பட் அதனால் இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்டாக நான் இந்த மாதிரி கொஷின் ஞாபகம் வச்சுப்பேன். பட் நான் வேல்யூ செக் பண்ணிப்பேன். வேல்யூ தான் மாற்றிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து சால்வ் பண்ணேன் இந்த கொஷின். அண்ட் இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா a light source of wavelength 520 nanometer emits 1.04 into 10 to the power 5 photon per second, while the second source அதோட wavelength அது இவ்வளோ ஃபோட்டான் இது பண்ணுது. ரேஷியோ ஆஃப் த பவர் ஆஃப் செகண்ட் சோர்ஸ் தட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் அப்படின்னாவே எனர்ஜி பை டைமா, எனர்ஜி பை டைம் தான் பவர். எனர்ஜி அப்படிங்கிறது ஹெச் நியூன்னு எழுதுவோம். இது ஒரு ஃபோட்டானுக்கு, இங்கே என் ஃபோட்டான்ஸ் இருக்குது. அப்போ என் ஹெச் நியூ டிவைடட் பை டி. கரெக்டாக? இப்போது இங்கே வேவ்லென்த் வந்து நியூவில் கொடுக்கல, உங்களுக்கு வந்து எதில் கொடுத்துருக்காங்க? லேம்டா டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நியூக்கு பதிலாக நம்ம லேம்டா டைம்ஸ் எழுதணும்னா n by t which is equal to hc divided by lambda எழுதலாமா? இப்போ இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த n by t இருக்கு இல்லையா, அந்த n by t அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கொஷின்லேயே உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது n by t வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ n by t அப்படிங்கிறத சம் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் இன்ட்டு ஹெச்எஸ்சி டிவைடட் பை லேம்டா. இப்போ இங்கே வேரியபிள் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் அண்ட் லேம்டா அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். ஹெச்ங்கிறது கான்ஸ்டன்ட், சிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் தூக்கி என்ன பண்ணலாம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் போட்டுக்கலாமா? அப்போது பவர் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் பை லேம்டா. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு P2 செகண்ட் சோர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கேட்குறாங்க. அதாவது P2 டிவைடட் பை P1 கேட்குறாங்க.
which is equal to x2 divided by x1 into lambda 1 divided by lambda 2. x2 உடைய வேல்யூ என்ன? x2 உடைய வேல்யூ வந்து பார்த்தா 1.38 into 10 to the power 15 divided by 1.04 into 10 to the power 15. lambda 1 உடைய வேல்யூ 520 nanometer divided by 460 nanometer. கரெக்டாக நேனோமீட்டர் கேன்சல் ஆயிரும். அண்ட் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 10 to the power 15 10 to the power 15 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.38 into 52 divided by 1.04 into 46. அண்ட் இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். நான் வந்து கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1.38 into 52 அண்ட் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 71.76 வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.04 into 46 which is equal to 47.84 அப்படின்னு வருது. அண்ட் இது நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 71.76 47.84 அதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி அப்ராக்சிமேட்டாக இல்லை 1.5 தான் ஆன்சரே வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? உங்களுக்கு டேபிள்ஸ்லேயே கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு அர்த்தம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மீன் வேவ்லென்த் ஆஃப் த லைட் ஃப்ரம் த சன் வந்து இவ்வளோ இருக்குது, அதோடைய பவர் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் அது ஆர்டர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துட்டேன். பவர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஹெச்சி டிவைடட் பை லேம்டா. என்ன சொன்னேன்? இந்த எக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபோட்டான் எமிட்டட் பர் செகண்ட். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? எக்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி லேம்டா டிவைடட் பை ஹெச்சின்னு எழுதலாமா? பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.8 into 10 to the power 26. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் த லைட் வந்து பார்த்தீங்கன்னா 55 into 10 to the power -8 எழுதலாமா? டிவைடட் பை 6.626 into 10 to the power -34 into 3 into 10 to the power 8 எழுதலாமா? 3 into 10 to the power 8. அது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3.8 into 55 டிவைடட் பை 6.626 into 3 into 10 to the power. இங்கே 8 மேலே வந்துச்சுன்னா 16 வரும். இந்த 8 மேலே வந்துச்சுன்னா 16 வரும், -16. அது இது மேலே போச்சுன்னா +34 வரும். அப்போ 26 + 34 which is equal to உங்களுக்கு வந்து பார்த்தா 50 வருது. கரெக்டாக 50 தானே? 50 தானே? இல்லை 60, 16 வருது. ஓகேங்களா? இப்போ 60 - 16 அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருமா? 44 அப்படின்னு வருது. கரெக்டாக? அப்போ +44 அப்போ நீங்கள் இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா, அதாவது 3.8 into 55 அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 209 அப்படின்னு வருது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.626 into 3 அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 19.878 வருது. into 10 to the power 44 எழுதிக்கலாமா? இப்போது 209 டிவைடட் பை 19.878 இது அப்ராக்சிமேட்லி என்ன எழுதிக்கலாம்? இது அப்ராக்சிமேட்லி 20 எழுதிக்கலாம். அண்ட் இது அப்ராக்சிமேட்லி 200 எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 டிவைடட் பை 20 உங்களுக்கு என்ன வருது? 10 வருது. அப்போது இது எப்படி எழுதிக்கலாம்? 10 into 10 to the power 44 எழுதிக்கலாம். என்ன ஆன்சர் வருது? 10 to the power 55. ஏன்னா இந்த ஆர்டர் அப்ராக்சிமேட்டாக தான் கேட்குறேன். அப்போ 10 to the power 45. நெக்ஸ்ட்டு கொஷின். அண்ட் இந்த கொஷின் ஒரு கொஷினே கிடையாது, சிம்பிளான கொஷின் தான். பட் கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்குறாங்க? ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்து த்ரெஷோல்ட் வேவ்லென்த் கேட்குறாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன? which is equal to HSE divided by lambda இங்கே ஏன் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபார்முலா என்ன சொன்னாங்க? எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 124 0 0
டிவைடட் பை லேம்டா இன் ஆம்ஸ்டாங்கா. கரெக்டாக நான் நேனோமீட்டர் இருக்கும்போது இங்கே ஒரு 0 தான் போட்டிருப்பேன். ஆம்ஸ்டாங்னா 2 0. அப்போ இதை வந்து சப்போஸ் இங்கே த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு எழுதுனேன்னா இங்கே வந்து நான் என்ன எழுதிக்கலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அப்போ இதுலேருந்து த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா lambda naught which is equal to 12400 divided by 3.314. அண்ட் இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 12400 divided by 3.314 which is equal to 3741 ஆம்ஸ்டாங் அப்படின்னு வருது. அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கரெக்டு. அப்ராக்சிமேட்லி இந்த ஆப்ஷன் தான் வரும். அண்ட் உங்களுக்கு ஆக்சுவல் மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் நான் சால்வ் பண்ணுறேன். என்ன வரும், அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஸ்சி டிவைட் பை லேம்டா நாட். இல்லைன்னா என்ன கண்டுபிடிக்கணும், லேம்டா நாட் கண்டுபிடிக்கணும். லேம்டா நாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஸ்சி டிவைட் பை பைன்னு எழுதலாம். ஹெச்எஸ்சி அப்படின்னா 6.626 இன்ட்டு 10⁻³ -34 இன்ட்டு 3 இன்ட்டு 10⁸ டிவைடட் பை 3.313 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 எழுதலாமா. இழந்து பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ மேலே வந்து 6 இருக்குது. அப்போ 6 இன்ட்டு 10⁻26 டிவைடட் பை 1.6 இன்ட்டு 10⁻⁻19 வருது. இது நீங்கள் மேலே கொண்டு போனீங்கன்னா 6 டிவைடட் பை 1.6 இன்ட்டு 10⁻26 19 மைனஸ் பண்ணிங்கன்னா வரும் 16 அது இது வந்து பார்த்தீங்கன்னா 7. அப்போ -7 அப்படின்னு வரும். அண்ட் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 6 டிவைடட் பை 1.6 which is equal to 3.75 into 10⁻⁻7. இதை நீங்கள் 10⁻³ ஆலையும் 10⁻³ ஆலையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3750 into 10⁻⁻10 மீட்டர்னு எழுதலாம். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். பட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வரும். நீட்டில் வந்து நாங்கள் அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சால் கூட நான் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் தூரமாகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஷினில் 3000க்கு ஒரு ஆப்ஷன் கூட இல்லை. அப்போ கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, பி ஆப்ஷன். நான் அதை கிளிக் பண்ணிப்போம். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறீங்க இல்லை இந்த கொஷின் கூட அந்த மாதிரி நீங்கள் மெத்தட் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது ஆன் ஏ சென்சிட்டிவ் மெட்டல் பிளேட் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட்டட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த வேவ் லென்த் இருக்கக்கூடிய லைட்டோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1240 டிவைடட் பை 500. அண்ட் இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும் 842 டிவைடட் பை 100. இப்போ இதில் இருந்து 2.48 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கிது. இப்போ நமக்கு என்ன தெரியும், E which is equal to work function of the metal plus kinetic energy maximum. இதில் வந்து kinetic energy maximum which is equal to 2.48 minus 1.235 எழுதலாமா. இதில் இருந்து 2.480 1.235 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 10 வரும், இங்கே 7 வரும். 10 5 அண்ட் இங்கே 4, இங்கே 2 அண்ட் இங்கே வந்து 1. அப்போ 1.245. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு அப்ராக்சிமேட்டாக. நெக்ஸ்ட் கொஷின். அண்ட் இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டான் இருக்குது, அதோடைய வேவ்லென்த் லேம்டா வந்து ஒரு மெட்டல் இன்சிடென்ட் ஆகுது. இதான் ஆரம்பித்த கதை தான். லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுதுங்க, அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வருது. என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எலக்ட்ரானை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ ரொட்டேட் பண்ண வைக்கும்போது ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பேசிக்கலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேம்டாங்கிற லைட் இன்சிடென்ட் ஆகுதா. அப்போ இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜி என்ன, ஹெச்எஸ்சி டிவைடட் பை லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. பட் ரிலேஷனில் என்ன சொன்னாங்கன்னா இந்த எலக்ட்ரானை வந்து சம் சர்க்குலர் ஆர்பிட்டை சுற்ற வைக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நாம் 3rd லெசனில் படிச்சிருப்பீங்களா சைக்ளோட்ரான், அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, சர்க்குலர் அதாவது சென்ட்ரிபியல் ஃபோர்ஸ் mv²/r. சென்ட்ரிபியல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு QVBயா. அப்போ இருந்து VV கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா MV விச் இஸ் ஈக்குவல் டு QBRன்னு கிடைக்கும். MV அப்படிங்கிறது மொமெண்டமா, அப்போ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு QBR. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு
p ஸ்கொயர் டிவைடட் பை 2m. இங்கே எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் விச் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன ஈன்னு வச்சுக்கலாம். அப்போ இ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2me. அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு பதிலாக hc டிவைடட் பை லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு பை நாட் ப்ளஸ் இ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2meன்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு hc டிவைடட் பை லாம்டா மைனஸ் இ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2me. எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாம்டா அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு hc டிவைடட் பை லாம்டா மைனஸ் இ ஸ்கொயர் பிஆர் ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் டிவைடட் பை 2me இன்ட்டு 2me மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அதை தான் பண்ணியிருக்காங்க. பை நாட் விச் இஸ் ஈக்குவல் டு hc டிவைட் பை லாம்டா மைனஸ் 2me இன்ட்டு EBR டிவைடட் பை 2me த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ என்ன சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஆப்ஷன் இதுதான் கரெக்டு. அவங்க என்னென்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நாமளும் அது மாதிரி அந்த ஆப்ஷன் தேடி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷினில் ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது எந்த மெட்டல் வந்து எலக்ட்ரான் எமிட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு லைட் வந்து ஒரு மெட்டலில் படும்போது அதில் வந்து எலக்ட்ரான் வரணும் அப்படின்னா அந்த எனர்ஜி அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருக்கணும். ஒர்க் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். அப்போ அந்த வேவ்லென்த் இருக்கக்கூடிய லைட்டுடைய ஃபஸ்ட்டு எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். எனர்ஜி ஃபார்மில் என்ன சொன்னேன்? 1240 நேனோமீட்டராக இருந்தால் இங்கே ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. அப்போ இன்னொரு 0 போட்டுக்கோங்க. டிவைடட் பை வேவ்லென்த் ஆஃப் லைட் வந்து 4100. அப்போ இங்கேக்கு 0 இங்கேக்கு 0 இங்கேக்கு 0 இங்கேக்கு 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 124 டிவைடட் பை 41 அப்படின்னு வரும். அண்ட் அதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 3.02 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வருது. அப்போது ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மெட்டலில் போய் படும்போது உங்களுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் நடக்கும். எலக்ட்ரான் வெளியே வருமா? எலக்ட்ரான் வெளியே வரும். அண்ட் இந்த மெட்டலில் போய் படும்போது எலக்ட்ரான் வெளியே வருமா? எலக்ட்ரான் வெளியில் வரும். அதே இந்த மெட்டலில் போய் படும்போது எலக்ட்ரான் வெளியே வருமா? எலக்ட்ரான் வெளியில் வராது. அப்போ எந்தெந்த மெட்டலில் எலக்ட்ரான் வெளியே வரும்? ஏ மெட்டல்லையோ பி மெட்டல்லையோ. அப்போ போத் ஏ அண்ட் பி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் கால்ட். ஹீட் எனர்ஜி அப்படின்னாவே தெர்மியானிக் எமிஷன். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். அண்ட் ஒரு எலக்ட்ரானை இன்னொரு எலக்ட்ரானை மோதி இது பண்ணுறோம் அப்படின்னா அது செகண்டரின்னு வரும். அண்ட் லைட் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு வந்து தெர்மியானிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.